இங்கேயே கோழி அறுத்து இங்கேயே குழம்பும் வச்சாச்சு நமக்கு. ஆனால் மொதல் பழம் பழுத்துருச்சு, அதனால அடுத்தெல்லாம் நம்ம வந்து காவு கொடுத்துட்டோம் இல்லைங்களா. இதுக்கு மேலே காய் நடந்து வர நீங்கள் போங்க. எங்கள் ஐடியா பார்த்தியா? ஆனால் குழம்பு வாசம் கமகமன்னு அடிக்குது. ஏண்டி பாப்பா பார்த்தேன், ஏன் நாமளே தள்ளிட்டு போயிடுறதுன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கியாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து நம்ம பாக்கு தோப்புக்கு தாங்க ஒரு பொங்கல் வச்சு கோழி அறுத்து கொஞ்சம் சிறப்பாக பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னாக்கா நம்ம பாக்கு மரத்தில் எல்லாமே பூட்டை வந்துருச்சு. பூட்டை வந்து நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல் பூட்டை இங்கே வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதில் பாருங்க காய் வச்சிருக்கு. 1 2 இல்லை, நிறையா மரத்தில் வந்து இந்த மாதிரி காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து முதல் பூஜை நம்ம எங்கள் ஊரில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. முதல் அறுவடை பண்ணும் போது ஒரு காவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அறுவடை பண்ணுவோம். அதனால் இந்த முதல் டைமுக்கு பொங்கல் வச்சு கோழி அறுத்தலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அதுதான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் பொங்கல் வச்சுட்ருக்கோம். பாதியாக வெந்துச்சு. இன்னும் வேகணும், கொஞ்ச நேரம் வேகட்டும். பொங்கல் வச்சு நம்ம இங்கேயே வந்து கோழி குழம்பு விறகடுப்புலேயே வச்சு நம்ம காட்டில் எல்லாம் வேலை செய்கிறாரு இல்லைங்களா, அவங்க எல்லாருக்கும் இங்கேயே சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பொங்கல் இறக்குனதுக்கப்புறம் கோழி குழம்பு இங்கேயே வச்சிடலாம். ஓகே, நம்ம அசாத நம்ம மீன் தொட்டி போய் பார்க்கலாம். எவ்வளோ மீனுங்க அழகாக மேயுதுங்கிறீங்க. இங்கேருந்தே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுங்கிறீங்க. அப்படியே பச்சை கலர் தண்ணியில் அப்படியே இப்போ கருப்பு கருப்பாக மேயறது அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கு எல்லாம் மேலே வந்துருச்சுங்க மீனுங்கெல்லாம். தண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணி குதித்து குளிக்கலாம் போல் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் பெரிய மீன்லாம் உள்ளே போயிடுச்சு. கோழி இப்படி காட்டுங்க. பூஜை தொடங்கிருச்சு. சும்மா சிம்பிளாக 2 தேங்காய், வாழைப்பழம், அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கோழி அறுத்து சாமி கும்பிட வேண்டியது தான். கொடுவாள் எடுத்துகிட்டு வராமல் ஸ்லாப்பு கல்லில் போட்டு உடைக்கிறது பாரு. என்ன பண்ணுறது? முதல்ல கோழிக்கு தீர்த்தத்தை போடுங்க, அப்புறம் கற்பூரம் ஏற்றலாம். காலி மொதல் பழம் பழுத்துருச்சு. அதனால அடுத்தெல்லாம் நம்ம வந்து காவு கொடுத்துட்டோம் இல்லைங்களா. இதுக்கு மேலே காய் அறுத்துட்டு போயிட வேண்டியது தான். சூப்பராக வருது பாருங்க. இப்படி மஞ்சளாக பழுத்துருச்சுனாவே நம்ம அறுத்துட வேண்டியது தான். அக்கா அறுக்கணுங்க. இப்படி பண்ண இப்படி எடுத்துடுமா? ஆசையாண்டா கடுப்பான. சூப்பராக இருக்காச்சு. கொலை சின்னதாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க. முதல் கொலை அப்படி தான் இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து பிறகு நிறையா கொஞ்சம் அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வைக்கிறது 1 2 தான் வைக்கும். அப்புறம் அப்படியே சரியாக போயிடும். எல்லா மரத்துலையும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இது வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
5 வருஷம் இருக்குமா? 5 வருஷம், 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ பூட்டு வைக்குது. ஓகே, சரி போகலாம் வாங்க. குழம்பு வைக்கிற வேலை நமக்கு இருக்குது அடுத்தது. அவ்வளோதான், பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம கோழி வந்து கட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் நம்ம குழம்பு வைக்கலாம். சரிங்களா? போகலாம் வாங்க. வச்சு பார்த்துட்டு உட்காரு. எங்கேங்க வச்சிங்க? நடந்தே வர நீங்கள் போங்க. இங்கேயே வந்து கோழி குழம்பு வைக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி நிறக்க சின்ன வெங்காயம் போட்டு பட்டை லவங்கம் அவ்வளோதான் போட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி கட் பண்ணி போடுக்கணும். அப்படியே கிள்ளி விட்டு போடு. இல்லாட்டினா என்ன? அவ்வளோதான், கிள்ளி போடு. 2 தக்காளி போட்டுட்டு இதுக்கப்புறம் சிக்கனை கட் பண்ணி எடுத்து வந்துக்கிற சிக்கனை எடுத்து போட்டுடலாம். சிக்கனை போட்டு நல்லா கிளறி கொடுத்துர்லாங்க. அது கூட வந்து மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் இவ்வளோ தாங்க போட்டேன். மஞ்சத்தூள், உப்பு தான் போட்டாச்சு. போட்டு எல்லாத்தையும் போட்டு கிளறி கொடுத்தாச்சு. ஏன்னா நான் நிறையாலாம் மசாலாலாம் போடல. தேங்காய் அரைச்சி கடைசியாக ஊற்றிக்கிட்டோம். அந்த தேங்காயில் கசகசா சோம்பு போட்டு கொஞ்சம் 2 முந்திரி போட்டு அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான் போட்டு பண்ணேன். காரத்துக்கு மட்டும் மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூளும் தான், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூளும் தான் போட்டேன். அதுவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக நமக்கு குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் தேங்காய் ஊற்றிட்டேன் கடைசியாக. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா போதுங்க. குழம்பை வந்து நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம். என்ன எல்லோரும் வந்தால் இங்கேயே கூட சாப்பாடு போட்டு முடிச்சிடலாம். எனக்கு வேலை இங்கேயெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். இல்லை ஓகே, அவ்வளோதான். இப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரத்தில். இன்னைக்கு வந்து இங்கேயே பொங்கல் வச்சு இங்கேயே கோழி எடுத்து இங்கேயே குழம்பும் வச்சாச்சு நமக்கு. ஆனால் காட்டில் வந்து கோழி அறுத்து பொங்கல் வைக்கணும்னா இப்படி தான் இங்கே தான் வந்து வைக்கணும். காட்டிலே தான் நல்லா வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் சரி காட்டிலே வச்சிடலான்னு வச்சுட்டேன். அப்பாடி சூப்பராக இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கருவேப்பிலை ஃபஸ்ட்டில் போடாமல் விட்டுட்டேன். அதனால கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். போதும், இந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து பொங்கல் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சிடலாம். இது எடுத்துகிட்டு வாங்க கூட அப்படின்னா தூக்கி தலைமாலை வச்சுட்டு வாங்குறாரு. இதை தூக்கி நான் தலைமாலை வச்சா என்ன ஆகுவேன் நான்? எடுத்து சிமெண்ட் குழச்சி வச்சுட்டு வாடிங்கிறாரு. இது இதை எப்படி தூக்கிட்டு போகிறேன்னு மட்டும் இப்போ பாருங்கள். காலத்தில் இப்போ பொதுவாக பிடிக்கிறான். தேங்காய் மட்டும் 5 எடுத்துட்டு சைடில் போட்டிருப்பா. ஏன்னா இங்கே இந்த பக்கம் மூடி போடலாம். ஆனால் மூடி போடலாம், அந்த தட்டை வச்சு மூடி போடுங்க. அப்படியே வெந்துக்கிட்டே வண்டியில் போட்டோம் இப்போ வீட்டுக்கு. பேர் தள்ளிட்டு போகிறீங்க? வண்டி டிரைவரை கூப்பிடுங்க. ஆமாம், காட்டுக்கார டிரைவரை கூப்பிடுங்க. அது ஆடாம இருக்கிறதுக்கு. அது இருக்கிற வெயிட்டுக்கே ஆடாதுங்கண்ணா. எங்கள் ஐடியா பற்றியா? ஆனால் குழம்பு வாசம் கமகமன்னு அடிக்குது. ஏண்டி பாப்பா? கொதிக்குது உள்ள குழம்பு. பார்த்தேன் ஏன் நாமளே தள்ளிட்டு போயிடுறதுன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கியாச்சு. குழம்பு இப்போ சூப்பராக இருக்குது. மூடி வச்சுக்காண்டா, டஸ்ட் விழுந்துடும். டஸ்ட் விழுந்துடும். போலாம் இப்போ இறக்கமாக்குதுடா. வந்து என்ன கை ஹெல்ப் சிக்கனை கையில் தட்டுன்னு போய் கை கழுவுறாரு. சிக்கன் குழம்பை விட முருங்கைக்காய் குழம்புக்கு தான் சூப்பராக இருக்குது. சிக்கன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன் நீ. சிக்கன் குழம்பு நீ சாப்பிட்டு பார்த்துட்டு முருங்கைக்காய் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்ற. சொல்லு இப்போ பார்க்கலடா. ஆனாலும் முருங்கைக்காய் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, தப்பு.
தாத்தானா சாப்பிட்றது சிக்கன் குழம்பு தான். ஆமாம் தான் தாத்தா. சிக்கன் குழம்பு நல்லா இருக்கா முருங்கைக்காய் குழம்பு நல்லா இருக்கா தாத்தா? சொல்லுங்க தாத்தா. இந்த டேஸ்ட்டு அது வரும். ஆ சரி ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. கோழி அறுத்து பொங்க வச்சு சாப்பிட்டதோட இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய் 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 பாய்.